பூந்தமல்லியில் அரசு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் கிராம உதவியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டாம் கட்ட காத்திருப்பு போராட்டம் பூந்தமல்லி தாசில்தார் அலுவலக வளாகத்தின் முன்பு நடைபெற்றது. வட்டத் தலைவர் கோபாலகிருஷ்ணன், வட்ட செயலாளர் கார்த்திகேயன் ஆகிய தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக உதவியாளர்கள் கலந்து கொண்டு கிராம உதவியாளர்கள் இறந்துவிட்டால் அவர்களது வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கிட வேண்டும். 2007க்கு பிறகு CBS திட்டத்தில் பணிபுரிந்து இறந்து போன கிராம உதவியாளருக்கு பிடித்தம் செய்த தொகையை வழங்க வேண்டும். கிராம உதவியாளர்களை கிராம பணி பார்ப்பதற்கு பணியமர்த்தப்பட்டவர்களை பல்வேறு மாற்றுப் பணிக்கு பயன்படுத்தி வருவதை நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. 19க்கும் மேற்படாமல் இருக்க பூந்தமல்லி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமார். தமிழக அரசே கோரிக்கைகளை நிறைவேற்று. நீங்கள் ஏற்றிய தீபத்தை அணைய விட மாட்டோம். இன்னுயிர் சங்க தோழர்களே, வீர வணக்கம். உங்களுக்கும் எங்கள் வீர வணக்கம். இறந்து போன குடும்பத்திற்கு கருணை அடிப்படை வாரிசு வேலை. காலம் சென்ற முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா அவர்கள் வழங்கிய உத்தரவை கருணையே இல்லாமல் கருணை அடிப்படையை வாரிசு வேலையை கட்டி பறித்தது நியாயமா? நியாயம்தானா? கட்டி பறித்தது நியாயம்தானா? தமிழக அரசே